வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளம். இன்று இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி வரும் நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம சிந்தனைக்குள்ள போறோம். இன்னைக்கு தலைப்பு கருத்தடை. இந்த பாடல் படிச்சுட்டு இது உலக சமாஜம் நம்ம ஒவ்வொரு புதன்கிழமையுமே சுவாமிஜி நமக்கு எழுதியுள்ள பொக்கிஷமாக கொடுத்துள்ள ஞான களஞ்சிய கவிகள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க. இன்னொரு குறிப்புல பார்த்தேன் 4000 பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னு கூட ஏதோ ஒரு போஸ்ட்ல ஏதோ ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சேன். அத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க மகர்ஷி. அந்த பாடல்கள் பொருள் விளக்கம் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்று நாம 1955ஆம் ஆண்டு 954வது பாடல் இது கருத்தடை. எவ்வளவு ஒரு விரிந்த கண்ணோட்டத்தோட யோசிச்சிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் டைட்டில் பார்க்கும்போது சென்சிட்டிவா தோணலாம், ஆனா அது இல்லை. அதுக்குள்ள விஷயங்கள் பார்க்கும்போது அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி நமக்கு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இந்த புதன்கிழமைகள்ல நமக்கு முதுநிலை பேராசிரியர் ஜெயந்தி அம்மா தான் பாடல்கள் எடுத்து கொடுத்துட்டு வராங்க. அவங்க பாடல்கள் செலக்ட் பண்றாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே உலக சமாதான பாடல்கள். அந்த புத்தகத்துல இருந்து தான் வருது. உலக சமாதான திட்டம் அதுல இருந்து தான் வருது. அதுதான் சுவாமிஜி எழுதின முதல் புத்தகம் சொல்றாங்க. கடைசியா அவர் எழுதினது பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம் அப்படிங்கிற அவர் கல்புடையது. அதுக்கப்புறம் இப்ப புக்கு ரிலீஸ் பண்றதெல்லாம் அவருடைய ஆடியோ ஸ்பீச்ல இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை புத்தகமா வெளியிட்டு வராங்க நமது உலக சமுதாய சேவா சங்கம். இந்த உலக சமாதான பாடல்கள் இதுல கருத்தடை அப்படிங்கிற தலைப்புல பாடல் வந்திருக்கு. பாடல் ஒரு தடவை படிக்கிறேன். உலக பொது சொத்தாக மக்கள் ஆனால் ஒவ்வொரு தாயும் 1 2 அன்றி பல குழந்தைகள் பெறவே விரும்ப மாட்டார். பகுத்தறிவின் உயர்வினிலே அறிஞர் காட்டும் சில முறைகளை உடலின் வளத்திற்கு ஏற்ப ஸ்ரத்தையுடன் பழகி கருத்தடை சாதிப்பார். நில உலகின் ஜனப்பெருக்கத்தை அளவு கட்ட நிச்சயமாய் அந்நாளில் சுலபமாகும் அப்படின்னு சொல்லி 1955 எழுதியிருக்காங்க. 1955. இப்போ மனிதன் சந்ததிங்கிறது என்னங்க? சந்ததி விருத்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்ததிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் அப்படின்னு அந்த பரம்பரையை தான் சொல்றது. ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும். அப்போ அதுதான் இப்போ ஒரு மரத்தோட சந்ததிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது அதன் விதைகள் மூலம் உருவாகும் புதிய மரங்களை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க, இதை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. குலம் தழைக்கணும், அந்த பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, விசேஷம் இருக்கா அப்படின்னுவாங்க. இன்னும் காலம் மாறினாலும் இது மாறாத ஒண்ணு. இது 16 பெற்று பெருவாழ்வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வேற. அது வளங்களை, வாழ்க்கை வளங்கள், தேவையான செல்வ வளங்களை குறிப்பிட்டுதான் அந்த பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த காலத்துல ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. சாமிஜி கூட 8வது பிள்ளைதான் இல்லையா?
குடும்பத்துல 8வது பிள்ளையா பிறந்தாங்க. இப்ப இந்த 1955வது வருஷம் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. உலக பொது சொத்தாக மக்களானால் ஒவ்வொரு தாயும் 1, 2 அன்றி பல குழந்தைகள் பெறவே விரும்ப மாட்டார். அப்பவே சொல்லிட்டாங்க 1, 2 குழந்தைங்க தான் பெத்துப்பாங்க. இனிமே வருங்காலங்கள்ல அவ்வளவுதான் குழந்தைகள் பிறப்போம், அவ்வளவுதான் பெத்துப்பாங்க, அதுக்கு மேல குழந்தைகள் பெத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தழுக்கத்தான் குழந்தைகள் வேணும், ஆசைக்கு மகள் ஆஸ்திக்கு மகன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. நம் குழந்தைகள் தான் நம்மளோட சொத்து, அதாவது என் குழந்தை அப்படிங்கிற பாசத்தோடு எல்லை கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் சமுதாய பொறுப்பு குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த பாடல் எழுதும் போதே பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு குடும்பத்திலுமே சராசரியா அந்த காலத்துல, அதாவது 1950s பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5, 6 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே இருப்பாங்க, குழந்தைகள் பெற்றுப்பாங்க. அப்ப அப்பவே அதான் ஒரு திரிகால ஞானியாச்சு அவர் இல்லையா. அப்பவே அவருக்கு 2 குழந்தைகள் அப்படி இப்ப 2ம் போய் நாம் இருவர் நமக்கு இருவர்னு போய் இப்போது நாம் இருவர் நமக்கு ஒருவங்கிற நிலை வந்துச்சு. ஏன்னா அதுக்கு உடல் வலிமை, பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, சமுதாய சிக்கல்கள் அப்படின்னு பல காரணம் இருந்தா கூட இது இப்போ இன்னும் மாறி ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க. அந்த குழந்தை கூட திருமணமான உடனே பெற்றுக்கிறது கிடையாது. நம்ம ஒரு கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துண்டு அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர் வேணுங்கிறத அது பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அதை பினான்சியலி அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்ப இருக்கிற தலைமுறையினர் அதை தாமதமாவும் செய்யறாங்க. அது இயற்கைக்கு முரணா போகும்போது அது பிரச்சனைகள் இல்லாம வருது. நமக்கு தெரியும், தெருவுக்கு தெரியும், இப்ப இன்ஃபர்டிலிட்டி சென்டர் எல்லாம் நிறைய வந்தாச்சு. ஓகேங்களா. சோ அப்ப சாமிஜி சொல்றாங்க, இச்சை என்பது இயற்கை. நம்ம குழந்தை வேணும் வேண்டாம் நாம முடிவு பண்ணா கூட இச்சை என்பது இயற்கை. உற்ற வயது அடைந்தவுடன் ஆண்கள் பெண்கள் உளம் விரும்பும் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறாங்க. அது இயற்கை தான். ஆனா என்ன என்ன சொல்றாங்க, இது ரொம்ப நம்ம இது சப்ஜெக்ட் கருத்தடைன்னு இல்லாம அதோட விளக்கத்தோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. மக்கள் பாசம் ரொம்ப எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. மக்கள் பாசம், குழந்தை பாசம், அது எல்லாம் கட்டிட்டு இருக்கு. நம்ம சொல்றாங்கல்ல, தன் குழந்தையின் பசி அறிபவள், என்ன சொல்றாங்க, தன் குழந்தையின் பசி அறிபவள் தாய். எல்லா குழந்தையும் தன் குழந்தைகள் பாவித்து அதோட வலியையும் பசியும் உணர்பவள் அன்னை அப்படிங்கிறாங்க. அன்னை தான் அருள் அன்னை லோகாம்பாள் அம்மா, அன்னை தெரசா, அன்னை சாரதா அம்மையார், எத்தனை பேர் அது மாதிரி இருக்காங்க. இப்ப உலக குழந்தைகளை தன் குழந்தைகளாக பாவிக்கிறவங்க. இப்ப தன் குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு அங்க எல்லை கட்டி நிற்கும் பொழுது அந்த இடத்துலதான் என்ன ஆறுது நமக்கு, அங்க அந்த பெற்ற மக்கள் பாசம் அதிகமா இருக்கு. அப்போ அதுல உதவு பாடல்ல கூட சொல்றாங்க, பாலைவனம் போலாகும் மனது மக்கள் பாசமின்றேன் என்போர்க்கு பதில் இன்புண்டு. மாலை நேரங்களிலே எவரென்றாலும் மழலை மொழி குழந்தைகளின் இருப்பிடமாம் சோலை சூழ்நிலை என்றும் சென்று சுதந்திரமாய் குழந்தைகளோடு ஆடலாகும் காலையிலும் விருப்பமுள்ளோர் ஓய்வு நாளில் கழிப்படையெல்லாம் சின்னஞ்சிறுவரோடு. இப்ப நம் குழந்தைகள் இருக்கும்போது அந்த பற்று வராது. இங்க ஆனா என்னோட குழந்தைன்னு வரும்போது அந்த பற்று வரும்போது எல்லைக்கட்ட மனநிலையில எல்லா பிரச்சனைகளும் வருதுங்கிறாங்க. இப்ப உலகம் எங்கும் பிறக்கும் குழந்தைகள்லாம் பொது சொத்தாகணும். சமுதாயத்துல உயர்ந்தோர்கள், சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் தான் அந்த குழந்தைகளை வளர்க்கணும். இது உலக சமாதான திட்டத்துல சாமிஜி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொருத்தருமே என்ன ஆகும், அந்த குறுகிய ஞாபகம் அன்புன்னு மாறி விரிந்த ஞாபகமாக, அந்த அறிவு விரிந்து சமுதாய நன்மையே குறிக்கோளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதன் விளைவாக என்ன நடக்கும், ஜன பெருக்கத்தை, மக்கள் பெருக்கத்தை அளவு கட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருடையது ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தாய் என்ன பண்ணுவாங்க, 1, 2 குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். நம்ம பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில பாக்குற விஷயம் ஆஹ்
நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் இப்ப பிறந்த உடனேயே குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு யோசிச்சிடுறாங்க இல்லையா? ஸ்கூல் அட்மிஷனுக்கு. ஸோ அதுக்கே வந்து லட்சக்கணக்கில் பணம் எடுத்துக்க வேண்டியிருக்கு, எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அங்க 12th முடிக்கிறதுக்குள்ளேயே பல லட்சங்கள் செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் மேல் படிப்பு, கிராஜுவேஷன், அதுக்கு அடுத்தது மேல் படிப்புன்னு பல பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு குழந்தையும் அவங்க வந்து ஒரு ஒரு குடிமகனாக அவங்க காலில் ஊன்ற வரைக்கும் அவங்க அத்தனை செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த பொருளாதார சூழ்நிலை பார்க்கும்போது 2 பேரும் வேலைக்கு போகணும். ஸோ 2 பேரும் வேலைக்கு போகும்போது அந்த தாய்க்கு ஓய்வு கிடைக்கிறது இல்ல. அந்த குழந்தைகளை வளர்ப்பது யார்? 2 பேரும் வளர்க்க நேரம் இல்லாம பாடல் கூட பார்த்தேன் சுவாமிஜி இதுல. வளர்க்க நேரம் இல்லாம தான் பெற்ற குழந்தையை இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு தான் அந்த குழந்தையோட கொஞ்சி அந்த குழந்தைய அன்பு ஊட்டி சோறு ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்க்க நேரம் இல்லாமல் இந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண் பெண், அதாவது தாய் தந்தை 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையுடைய முழுவதுமான அன்பு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு அந்த நிலையும் வந்தாச்சு. தாய், அதாவது நான் சொல்றது வந்து சாமிஜி சொல்றாங்க குழந்தைகளே சமுதாயம் வளர்க்கணுங்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா பிறந்த உடனே 3 மாசத்திலேயே வேலைக்கு போறாங்க, 6 மாசத்திலேயே வேலைக்கு போறாங்க. டாக்டர்ஸே சொல்றாங்க இல்லையா, 1 வயது வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு கூட நேரம் இல்லாம நிறைய வந்து செயற்கை முறையில பால் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்தாச்சு. சோ அந்த குழந்தைகளை தாய் தந்தையர் அந்த தாய்ப்பாசமே குழந்தைங்களுக்கு குறைஞ்சிடும்னு சொல்லி ஒரு பாடல்ல கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பேக் டு சப்ஜெக்ட் திரும்ப பார்க்கும்பொழுது, அப்ப இந்த இதுல போகும்போது என்ன சொல்றாங்க சாமிஜி, காயக்கல்பம் காயக்கல்பம் மட்டும் இல்ல, நம்மளுடைய முழுமையான யோக பயிற்சிகள் செய்யும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு 10 வருடம் தொடர்ந்து விடாது நமது பயிற்சிகள் முழுவதுமா செய்தா அது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அதுக்கப்புறம் அது அது ஜன உற்பத்தியை, அதாவது மக்கள் பெருக்கத்தை குறைக்குமா. எப்படின்னு பார்க்கும்பொழுது, பிறவி ஏன் வருது? நம்ம இது ஒரு ஆராய்ச்சி எடுத்துப்பாங்க, இந்த பாடல்லயே அது குறிப்பிட்டிருக்காங்க. பிறவி ஏன் வேணும், பிறவி ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, பதிவுகளால் தான் ஒவ்வொருத்தருக்கும் பிறவி. நமக்கு தெரியும் இல்லையா, சஞ்சீதத்தோட தான் நாம பிறந்திருக்கோம். நமக்கு சஞ்சீத பதிவுகள் இருக்கு. சோ நம்ம பிள்ளைகள் நமது அடுத்த பிறவிங்கிறாங்க மகரிஷி இல்லையா? அப்ப நம்மளுடைய பதிவுகள் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா? சோ அப்போ வந்து நல்ல தவம் செய்து தற்சோதனை பயிற்சிகள் செய்து உடல் வளம் மனவளம் உயிர் வளம் காத்து விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு நல்ல துரியாதீத தவம்லாம் செய்து களங்கங்களை போக்கி இருக்கும்போது அந்த நம்ம கருமையம் தூய்மை பெற ஆரம்பிச்சிடுது இல்லையா? அப்ப கருமையம் தூய்மை பெற ஆரம்பிக்கும் பொழுது அப்ப இயற்கையே அதை சரி பண்ணிக்குதான். இயற்கை என்ன பண்றா, ஒரு ஸ்பீச்ல கூட பேராசிரியர் புத்தலட்சுமி அம்மா நினைக்கிறேன், 1940s 2 வேர்ல்டு வார் வந்தது இல்லையா? அதுதான மகரிஷிக்கு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஷயம். ரொம்ப துவண்டு போனார்ல, அதை நேரம் பார்த்துட்டு அதோட விளைவுகள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உலக சமாதானம் வரணும்னு ரொம்ப அவர் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இத்தனை விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியடுக்கு அப்புறம் நிறைய வந்து பெண் குழந்தைகளா பிறந்தாங்களாம். என்னன்னு பார்க்கும்போது ஆண்கள் தான் போருக்கு போவாங்க. மோஸ்ட்லி வந்து ஆண்கள் தான் போருக்கு போவாங்க. ஒரு போர் நடந்ததுன்னா அந்த வார் ஃபீல்டுக்கு போனாலே அவங்க உயிர் வந்து நிச்சயம் கிடையாது. அப்படித்தானே, அவங்க வாழ்க்கை வந்து நிச்சயம் கிடையாது. அப்ப நிறைய வந்து அந்த போரின் விளைவாக மரணம் நடந்தது, மரணம் சம்பவித்தது. அப்ப நிறைய இந்த பூமியில நிறைய வந்து ஆண்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுதான். அப்ப என்ன பண்ணுதா இயற்கையே அதை சரி செய்து பெண்களாக உருவாக்கி கொடுக்கறதாம். எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு தெரியாத நுட்பமான ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள வந்து அந்த அது பண்றது பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விதை பூரணமா வளர்ச்சி பெற்றாச்சுன்னா அதோட ரசாயன மாற்ற விளைவுகள்னால அது மறுபடியும் ஓரிடமா, அதாவது ஓரறிவு தாவரமா வராதாது. அந்த விதையோட வளர்ச்சி முடிஞ்சாச்சுன்னா, விதை பூரணத்துவம் அடைஞ்சாச்சுன்னா அது மரமாகுது. விதை விதைக்கிறோம்,
செடி தழையா வந்து மரமாகி மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகி முடிஞ்சிடுது. சோ அதோடது முடிஞ்சாச்சு. அதோட ரொட்டேஷன் முடிஞ்சதுன்னா திரும்ப ஒரு விதையில இருந்து பல மரங்கள் வருது. ஆனா அந்த பர்டிகுலர் விதையோடது திரும்பவும் அது தாவரம் ஆகாது. என்ன சொல்றாங்க, அது திரும்ப அடுத்த சூழ்நிலைக்கு அடுத்ததுக்கு போயிடுமா. எங்க போகும், ஓரறிவுல இருந்து ஈரறிவு இனமாக புழுவாக மாறிடுமா. அப்ப அந்த என் பொண்ணு கூட விளையாட்டா சொல்லுவா, கொசு கடிக்கும் போது நம்மள அறியாம தட்டி அடிச்சிடும். அடிச்சிட்டு நான் அப்ப சொல்லுவேன், ஐயோ ஒரு உயிரை கொண்டு அம்மா நீ வந்து கொல்லலமா, நீ அதுக்கு மோட்சம் கொடுத்திருக்க, அது அடுத்த இதுக்கு போகுதுமா அது அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லுவா. அது நம்ம சும்மா விளையாட்டா நம்ம சொன்னா கூட அதுக்குள்ள உண்மை இருக்கு. எப்படின்னா, இப்ப எப்படி வந்து ஒரு விதை பூரணத்துவம் அடையும் போது ஈரறிவு புழுவா மாறுதோ, அந்த அந்த புழுவோட பூரணத்துவம் முடிஞ்சு அதுக்கடுத்தது 3வது அறிவு எறும்பு அதெல்லாம் மாறுது. 3வது அறிவுல இருந்து 4வது அறிவு, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6வது அறிவு. குரங்கிலிருந்து பிறந்த நம்முடைய விலங்கின பதிவுகள் இருக்கு இல்லையா, விலங்குகள்கிட்ட வந்திருக்கோம். ஆனா நம்மளுடைய மூலம் என்ன, சுத்த வெளியில இருந்து வரும். அப்ப 6வது அறிவு மனிதனாக வரும் பொழுது, 6வது அறிவு மனிதன் பூரணத்துவம் அடையும் பொழுது திரும்ப அது ரிவர்ஸ் போறது இல்லை தானே. அப்ப எல்லா மனிதர்களும் சாமிஜி சொல்றாங்க, இன்னொரு 50 வருட காலத்துக்குள்ள உலக சமாதானம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. உலகம் அமைதி பெற்றுடும் அப்படின்னு அவர் 150 வருஷங்கள் சொல்லியிருக்காங்க சாமிஜி. அந்த பாடலை முடிக்கும்போது அப்படி சொல்லியிருக்காங்க. 150 வருஷத்துக்குள்ள உலக சமாதானம் வந்துரும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப உலக சமாதானம் எப்படி வரும், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வு பெறுதல். ஒவ்வொரு தலைவருக்கும் உயிருணர்வு பெற்றுடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்னுடைய ஆற்றல் தெரிஞ்சிடும். தான் ஏன் பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், ஏன் துன்பப்படுறோம், துன்பங்களை எப்படி போக்கிக்கணும், கருமையம்னா என்ன, என் பதிவுகள் என்ன, பதிவுகள் போக்கி இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, என் பிறப்பின் ரகசியம் என்ன, எல்லாமே புரிஞ்சிடும். ஆழ்ந்து 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 தவம் செய்ய செய்ய அத்தனை விஷயங்களை புரிய ஆரம்பித்தோம். அப்ப அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது நம்ம இதோடய ஒட்டி டிராவல் பண்ணும்போது நம்மளையே அறியாம ஏதோ ஒரு பேஸ்புக் ஆர்டிகிள் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி சத்சங்க தொடர்பாகட்டும், ஏதோ ஒரு பேராசிரியர்களோட உரையாடும் பொழுதோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அது எல்லாம் நமக்குள்ள கருமையத்துக்குள்ள பதிவாகுது. இப்ப நல்ல நல்ல விஷயங்கள், தெய்வீகமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கருமையத்துல பதிவு ஆக ஆக நம்ம கருமையம் தூய்மை பெற ஆரம்பிக்கிறது. அப்ப தூய்மை அடைய அடைய அங்க களங்கங்கள் இருக்காது. நம் எண்ணம் சொல் செயல்ல நாம ரொம்ப தெளிவா இருப்போம், விழிப்பு நிலையில இருப்போம், அயராத விழிப்பு நிலையில இருப்போம். அயராத விழிப்பு நிலையில இருக்கும்போது தவறு செய்ய வழி ஏது, தவறு செய்ய வாய்ப்பு ஏது. அப்ப தவறே செய்யாத பொழுது நமக்கு பதிவுகள் ஏறுமா, பதிவுகள் ஏறிட்டு போகாது. இப்ப பதிவுகள் ஏறாத போது ஏற்கனவே இருக்கிற நமது சஞ்சித அகாமிய கர்மங்கள் இல்லையா, அது எல்லாம் நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சொல்றாங்க இல்லையா, துரிய அதீத தவத்துல முக்களங்கங்களும் போறதுங்கிறாங்க இல்லையா. அது மாதிரி தவம் செய்து தற்சோதனை செய்து நம்ம பதிவுகள்லாம் முழுமையா ஒவ்வொருத்தரும் உலகில் உள்ள மக்கள் எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த இயற்கை, அந்த பிரபஞ்சம் அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றது, அங்க வந்து ஒரு இயற்கையாவே ஒரு ஏற்பாடு செய்யறது. அப்ப இனி வந்து இந்த மனிதன் பூரணத்துவம் பெற ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு வந்து இனிமே வந்து இதுக்கு அடுத்தது ஜனப்பெருக்கம் தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த வாய்ப்புகளை குறைச்சிடுமா. இது வந்து நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன். எனக்கு இது ஸ்பீச் கொடுக்கும்போது தான் திருப்பி வந்து உலக சமாதான புக் எடுத்து படிக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுவாமிஜி அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க நமக்கு, அத்தனை விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு நம்மளுடைய பதிவுகள் முடியும் பொழுது அங்க ஜனனம் அவசியம் இல்லையே. அங்க இந்த நம்ம ஜனன நோக்கம் பூர்த்தி அடைஞ்சிடுது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறும் பொழுது அவனுடைய கருமைய களங்கங்கள்லாம் முடியும் பொழுது அங்க ஒரு திருப்பி என்ன சொல்றாங்க இல்லையா, குழந்தை பிறக்கலைன்னா 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பதிவுகள் முற்றுமா. சாமிஜிக்கு அவருக்கு 2ஆம் திருமணம் பண்ணும்போது தெரியும் அவருக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு. ஏன்னா அது கர்ம வினை, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா அவர் கர்ம வினை அவருடைய காலத்துல அவர் கர்ம வினை முழுக்க கழிச்சுட்டாங்க. எனக்கு இனி வேண்டாமை வேண்டும் அப்படிங்கிறாங்க அவருடைய இறுதி ஸ்பீச்ல. சோ அந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சி வந்து முழுமை அடைஞ்சிட்டாங்க. சோ அப்ப அந்த சந்ததி அவருக்கு அடுத்தது அது வந்து விருத்தி ஆகல. அப்ப ஒண்ணு அதுவும் காரணம், உடல் சூழ்நிலையும்.
உடல்நிலையும் காரணம். நம்ம இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறை, அதனாலேயே குழந்தை பிறக்காம நிறைய பிரச்சனைகள் வருது. அதை நம்ம ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கணும். அது வேற சப்ஜெக்ட். அப்போ நமக்கு எல்லாமே அந்த கருமையம் தூய்மை பெறும் பொழுது ஜனப்பெருக்கம்ங்கிறது அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத போது இயற்கையே ஜனப்பெருக்கத்தை குறைச்சுடும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதுதான் இந்த இந்த பாடல்ல சொல்ல வருது. உலக பொது சொத்தாக மக்கள் ஆனால் ஒவ்வொரு தாயும் ஒன்று இரண்டு அன்றி பல குழந்தைகள் பெறவே விரும்ப மாட்டார். பகுத்தறிவின் உயர்வினிலே அறிஞர் காட்டும் சில முறைகளை உடலின் வளத்திற்கு ஏற்ப ஸ்ரத்தையுடன் பழகி கருத்தடை சாதிப்பார். ஆனா இந்த நிலை வர்றதுக்கு எத்தனை காலமாகும்? இப்போ 30 கோடி முகமுடையார் மொய்பொல் ஒன்றுடன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பாடினாங்க. அவர் பாடும் பொழுது 30 கோடி மக்கள். இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்க? 700 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப 700 கோடி மக்கள் போகும்பொழுது அத்தனை மக்களுக்கும் இந்த பூரணத்துவம் கிடைக்கணும். இந்த இதை உயிருருவை உள்ளுணர்வாய் பெறணும். பிறந்த நோக்கம் அறியணும். வாழ்வின் நோக்கம் தெரியணும். பிறப்பின் ரகசியம் தெரியணும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது தெரிந்து உணர்ந்து அந்த நிலை உயர்வு பெறுவதற்கு இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த நிலைக்கு உயர, அந்த உயர்வு பெறுவதற்கு காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. காலம் எடுத்துக்கும். அப்ப காலம் எடுத்து அந்த சூழ்நிலை ஒத்திருந்து காலம் எடுத்துக்கும் பொழுதுதான் அப்ப என்ன ஆகும்? அது வரைக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப அறியாமையின் புலன்மயக்கத்தில் மனிதர்கள் மேல மேல தவறு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கு நேரமாகும். அப்ப நேரம் ஆகுற வரைக்கும் இச்சை என்பது இயல்பு. இச்சை என்பது இயல்பு. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும். பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினிலே. தலை உச்சியில நமக்கு வித்து சக்தி உற்பத்தி ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வரை அது உடல் வளர்ச்சிக்கு பயன்படுது. அது வளர்ச்சி முடிஞ்சு 14 வயசு ஆண் பெண் பருவ வயது அடையும் போது அது முதுகு தண்டு வழியாக மூலாதாரத்தை சேர்றது. அது எக்ஸஸா அது நம்ம மரணம் சம்பவிக்கும் வரை, நமது இறுதி காலம் வரை அந்த வித்து சக்தி நமக்கு வைட்டல் ஃப்ளூயிட் அது நமக்கு உற்பத்தி ஆகிக்கிட்டேதான் இருக்கும். முதுகு தண்டு வழியா வந்துகிட்டு உபரியாக இருக்கிறது நமக்கு கருமையத்துல, அதாவது மூலாதாரத்துல சேர்ந்துகிட்டேதான் இருக்கும். அப்ப உபரியா அதுதான் நமக்கு ஐம்புலன்கள் மூலமா செலவு பண்றோம், எண்ணமா செலவு பண்றோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அது உபரியா இருக்கிறது வெளியே போகணுங்கிறது அந்த பாலுணர்வு வேட்கை. இது இச்சை என்பது இயற்கை. இச்சை என்பது இயல்பு. அதுக்குதான் ஒழுக்கத்தோடு நட்புங்கிறதா கணவன் மனைவி உறவு, தக்க வயதெல்லாம் கற்பொழுக்கம் இதெல்லாம் சொன்னாங்க. அப்ப அதுக்கு நம்ம இது இந்த இச்சையினால நம்ம என்ன பண்றோம்? இது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. அப்ப அங்கதான் செயற்கை முறையில் கருத்தடைக்கு என்னெல்லாம் இருக்கோ, அதாவது பல குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. உடல் வலிவு, குடும்ப சூழ்நிலை மட்டுமில்லாம இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே ஒரு காரணம். அந்த உலக சமாதானம் முழுவதுமாக அனைத்து எல்லாருமே அந்த பூரணத்துவம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதாவது மனிதன் இந்த பிரபஞ்ச தத்துவமா இருக்கிற உருவம், ஒளி, சுவை, மனம் இந்த 6 வகையில ஐம்புலம் கொண்டு அத்தனை தத்துவங்களையும் அறிந்து கொள்ளும் வகையில் 6வதா இருக்கிற அந்த மனம்ங்கிறது அரூபம். அதான் மனிதனின் யூகம் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா உயர்ந்த அறிவில் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உயர்ந்த அறிவு போறதுக்கு பல காலமா இருக்கிற இந்த அனுபவங்கள் ஆராய்ச்சி பண்ண இந்த அறிவு மனிதன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் இந்த அறிவு தான். இத தன்னிலை அறிய நான்கிற அந்த அரூப சக்திய, நான்கிறது நான் தான், அதாவது கடவுள் தான் நாம வந்துள்ளோம் அப்படிங்கிற அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும், அந்த அந்த நிலைக்கு நாம் வருகிற வரைக்கும் நமக்கு செயற்கையாக இந்த கருத்தடை சாதனங்களை அது பல விதங்கள்ல இப்போ சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு திரும்பவும் அது பாதிக்கப்படுறதும், அது திரும்ப ஜனப்பெருக்கமாகட்டும், பெண்களோட உடல் நலமும் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அப்ப அந்த விதத்துல
அமைதி சொல்றாங்க. எவ்வளவு ஒரு விரிந்த கண்ணோட்டத்துல எழுதியிருக்காங்க. அந்த நாட்கள்லயே இது கருத்தடைங்கிறது அவசியமான ஒன்று. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கருத்தடை முறைகளை பின்பற்றணும், பின்பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? சில முறைகளை உடலின் வளத்திற்கு ஏற்ப சிரத்தையுடன் பழகி கருத்தடை சாதிப்பார். மகரிஷி சொல்றாங்க, பண்ணணும்னு சொல்லல, பண்ணுவாங்க. அவர் யூகிக்கிறார். திக்கால ஞானி இல்லையா, யூகிக்கிறார். சோ இது மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறார். சோ நமக்கு இத இன்னும் செம்மைப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இப்ப நம்ம பேசுறது எல்லாமே பிரபஞ்ச களத்துல பதிவாது. யாருக்கு என்ன தேவையோ பிரபஞ்சம் எடுத்து கொடுக்கும். அந்த விதத்துல நமக்கு ரொம்ப அற்புதமா சாமிஜி எது கொடுத்திருக்காங்க? காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வித்து சக்தி அதோட வெளியே போகணுங்கிறத வேட்கை தானே. பாலுணர்வு வேட்கையா இருக்கு. அதனாலதானே நமக்கு குழந்தைகள் பிறக்கிறது எல்லாம் பிறப்பும் இறப்பும் வித்துக்கள் இல்லையா? அப்ப அதை நம்ம காயக்கல்ப பயிற்சி செய்து மறுசுழற்சி செய்து உடல் ஆற்றலாக திரும்ப எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஃபுல்லா நம்ம எனர்ஜியை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதுவே ஒரு வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதுவே காயக்கல்ப பயிற்சியே ஒரு வழி அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே காயக்கல்பம் கத்துக்கலையே, அப்ப அந்த மக்கள் அதை செய்வாங்க. அப்போ இந்த இயற்கை எவ்வளவு ஒரு 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 அழகான ஒரு விஷயம் பாருங்க. அந்த இயற்கையை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அத்தனை விஷயங்கள் நமக்கு கொட்டி கிடக்குது. உலக சமாதானம் கண்டிப்பா வருங்கிறாங்க. உலக சமாதான திட்டத்துல எல்லாவித குறைகளும் நீக்கப்படுவதால் அவ்வப்போது ஏற்படும் குறைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வது மனித இனத்திற்கு எளிதாகி விடுவதாலும் மனிதர்கள் பெரும்பாலும் பிறந்ததினால் அடைய வேண்டிய பூரண பயனை பெற்று பிரபஞ்ச தத்துவம் தன்னிலை உணர்ந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தன்னிலை உணர்ந்துடுவாங்க. அவனவன் ஏக்கமும் பூர்த்தி ஆகிடுமா. பல பல ஆசைகளோட இருப்பாங்க. ஆனா அந்த உயிர் மேல் நின்று பயிற்சிகள் யோக பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த ஆசைகள் எல்லாமே அளவு அதோட அளவு முறை தெரிஞ்சிடும். எது தேவையோ அது மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. எதுக்காக வாடுறோங்கிற உண்மை புரியும் போது அதெல்லாம் குறைஞ்சிடுங்கிறாங்க. அந்த நிலையில் வித்து மனித இன பெருக்கத்திற்கு பயன்படாது. அந்த வார்த்தையோட அழுத்தம் பாருங்க. அந்த பூரணத்துவம் பெற்ற நிலையில் வாழ்வின் நோக்கத்தை அறிந்த நிலையில் பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்த நிலையில் அந்த கருமையம் தூய்மை பெறும் பொழுது வித்து மனிதனுக்கு பயன்படாது. மனித இன பெருக்கத்திற்கு பயன்படாது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அங்க அந்த இனப்பெருக்கம் நடக்காதுங்கிறாங்க. இயற்கையாவே அந்த இனப்பெருக்கம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. பூர்ண தத்துவம் அமைய பெற்ற மனிதனை விட சிறந்த மேலான உருவம் இல்லை. ஆகையால் எல்லா தத்துவங்களையும் அறிவால் அறிந்து முடிந்து விட்டபடியால் அவன் வித்து பூரணமடைந்து மேலும் பிறவி எடுக்க முடியாமல், அதாவது தொடர்ந்து கரு வளர்ச்சி பெற முடியாமல் அணுமயமாகும். ஏன்னா நான் மரணம் மரணம் எப்படி இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன், டைம் ஆச்சு. மரணம் பாத்தீங்கன்னா உடல்ல வித்துக்களையும் உடைஞ்சிடுது. வித்துக்களையம் உடைஞ்சு வித்து சக்தி வெளியேறும் போது உயிர் சக்தி வெளியேறிடுது. உயிர் சக்தி வெளியேறோடனே உயிரோட்டம் இல்ல. சோ உயிரோட்டம் அதாவது அந்த பஞ்ச பௌதீக பொருட்களும் தனித்தனியா பிரிஞ்சிடும். ஒரு மரணம் சம்பவிக்கும் பொழுது பஞ்ச பௌதீக பொருட்களும் தனித்தனியா பிரிஞ்சிடும். அப்போ அந்த உயிரோட்டம் இல்ல. உயிரோட்டம் இல்லாத போது அடுத்தது என்ன ஆகும்? அதுக்கு அடுத்தது லேசான அடர்த்தி பொருள் கீழே இருந்து அப்படியே வாங்க உயிர் அதுக்கு அடுத்தது மூச்சு நின்னுடுது. காற்றோட்டம் இல்ல. இப்ப காற்றோட்டம் இல்லாத போது உடல்ல வெப்பம் இருக்காது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா வெப்பம் இருக்காது. உடல் சூடு குறைஞ்சிடுது. அதனாலதான் இறந்த பிணம் பாத்தீங்கன்னா ஜில்லுட்டு போகுது, உடம்பு ஜில்லுட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. உடல் சூடு இருக்காது. உடல் சூடு இல்லாத போது அதுக்கு அடுத்த பௌதிக பொருள் நீர் அடர்த்தி கூட இருக்கிறது. அப்ப நீர் உறைஞ்சிடும். அந்த ரத்த ஓட்டம் இருக்காது, உறைஞ்சு போயிடும். அப்ப நீர் உறைஞ்சு நிலமாகிடுது. அந்த உடல்ல இருக்கிறதுல கட்டேட்ட உடம்பு. அதனாலதான் இறந்த பிணங்கள் வெயிட் ஜாஸ்தி. எல்லாமே நிலம் அதுக்கு கட்டையாட்டம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அதை எரிக்கிறதோ புதைக்கிறதோ மட்கி போறதோ செஞ்சு அங்க அணு அணுவா பிரிஞ்சிடுது. இந்த உடல் எங்க அணுவுல ஆரம்பிச்சு அணுவுலதான் முடியுது. அணு அணுவா பிரிஞ்சிடுது. இப்படிதான் மனிதனோட பிறப்பு இறப்புக்குள்ள நடக்கிற இவ்வளவுதான் விஷயமே, மொத்தமே இவ்வளவுதான். அப்ப எல்லாமே
அணுமயமாகிடும். அணுமயமாகி வேகம் பெற்றுடும். எங்க போறதுக்கு? மேல்நிலை போகிறதுக்கு வேகம் பெற்றுடுவாங்க. தானாகவே விரிந்த மனித சமுதாய எண்ணிக்கை இந்த காலத்தில் இயற்கையாகவே குறைஞ்சிடும். இது தானே நடக்கும்னு சொல்றாங்க சுவாமிஜி. அந்நாள் வரை மனிதனம் உயர்ந்த வழிகளில் கருத்தடை முறைகளை பழக்கத்தில் கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த நிலை வர வரைக்கும் அது கண்டிப்பா நடக்க போகுது. ஆனா அது வரைக்கும் இந்த கருத்தடை சாதனங்கள் உடலோடு ஒத்து போகக்கூடிய டாக்டர்ஸ் அட்வைஸோட நம்ம தேவையானதை வந்து கட்டாயம். ஏன்னா கருத்தடைங்கிறது செயற்கை தானே. இயற்கையா வெளில போறது கரு உருவானதை செயற்கை முறையில இது பண்றதான வராக இருக்கிறதுக்கு பண்றது, இல்ல வந்த கருது இது பண்றது. அதான் அது அது கரு உருவாறதுக்கு முன்னாடியே இந்த கருத்தடைக்கான தேவையான விஷயங்கள் செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையானது ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த பாடல்ல விளக்கம் தேடும்போது தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 வருட காலம், 10 வருடம் தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் செய்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய பதிவுகள் நல்ல ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணினோம்னா நம்மளுடைய பதிவுகள் முழுமையா போயிடும். கருமையும் முற்றிலுமா தூய்மை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சாமிஜி வந்து இத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம உலக சமாதான பாடல்ல புத்தகத்துல இருக்கு இந்த வரிகள் அவர் கொடுத்ததுல. அந்த விதத்துல நாம வந்து பயிற்சிகள் முறையாக நம்ம கற்றது மட்டும் இல்லாம நான் பயிற்சிகள் செய்து நாம் உயர்விடுறது மட்டும் இல்லாம இது போல நம்ம பிரபஞ்ச களத்துல அழுத்த பதிவா கொடுத்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தத்துவங்கள், இயற்கை தத்துவங்கள் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வாழும் வாழ்வின் நோக்கம் புரியணும். அவர்கள் அனைவருமே பூரணத்துவம் பெறணும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.